ஈஸ்வரனுடைய சொல்லுவாரு, என்னுடைய
சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரும் முப்பொருள் ஒரு பொருள். அதாவது கலியன் வந்து வரம் வாங்கிட்டு வரான். சொல்லிப்பா 25 சொல்லணும் சொல்றேன். கலியன் வரம்பற்று கலியை விட்டு இறங்கி வரான். அப்போ ரோமரிசி மொழி கேட்பாரு, ஐயா பொருளாத வரம்பாயா வாங்கிட்டு வராங்க, என்னுடைய அறிவுகாலம் எப்போது வரும் அப்படின்னு ஈஸ்வரத்தை கேட்கிறாரு. ஈஸ்வரர் சொல்றாரு, தெய்வ மனவாரிகள் எல்லாம் திருமணம் முடிப்பார். அப்படி ஒரு வருவார். அதுவும் மட்டும் இல்லாம குமரி, பகவதி, பார்வதி எல்லா தெய்வ மனவாரிகளையும் கல்யாணம் முடிக்கிறாரு. ஒரே தளத்தில் வைத்திருப்பாரு, ஒரே தளத்தில் வைத்து ஆட்சி பண்ணுவாரு. அவர் வருவார். அவர் ரோமரிசி கேட்காரு, சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரும் இல்லாத போது யார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, முப்பொருளும் ஒரு பொருளாய் வரும். ஈஸ்வர் முதல் நாராயணன் பிரம்மா எல்லாம் அவருக்குள் அடங்கும். அவருக்குள் அடங்கும் யாரு? அது மட்டும் இல்ல, நமன் அவருக்குள் அடங்கும். நமன்கிறது யமன். யமன் கூட ஐயா ரகுடன் கூட அடங்கும். அப்படி ஒரு ஆள் வருவாரு. அவர் திருச்செந்தூர்ல இருந்து அவதேசி வருவார். அவருக்கு எல்லாரையும் கல்யாணம் முடிப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருடைய திருமணத்தையும் முடித்து விட்டு அவருக்கு வந்து வைகுண்ட மாமுனிங்கிற பட்டம் வழங்குறாங்க. அதாவது எல்லா சிறப்பையும் பண்ணிக்கிறாரு. கையில கூட்டு அவருடைய வரத்தெல்லாம் வாங்கி அவனை குடியில முடித்து இன்னைக்கு பட்டாபிஷேகம் எடுத்துக்கிறார். ஈஸ்வர் முதல் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. வைகுண்டம் நல்ல சிறப்பா கையை அடிச்சுட்டு வந்ததுனால அவருக்கு வைகுண்ட மாமுனிங்கிற பட்டத்தை இன்னைக்கு கொடுக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு பட்டாபிஷேகம். அவர் அங்க இருந்து கூட என்ன சொல்றாரு, நம்மளதான் தேடுறாரு. மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க என் வழி என் பாதத்துக்கு வரணும்னு அங்க இருந்து கூட கேட்கிறாரு. அப்பதான் சொல்லுவாரு நாராயணன் சொல்லுவாரு, எப்படியும் ஒன்று காலையில் ஒன்றுவானப்பா நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி நம்மளே தேடிக்கிட்டே இருப்பாரு. நம்மளதான் தேடிக்கிட்டே இருக்காரு. எப்ப பார்த்தாலும் மனசுல நம்ம நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப கூட இன்னைக்கு வாசிச்சாங்க. கண்ணீரோடு காதலாய் காணிந்த மன்னதியை சார்ந்தோர் மக்கள் மனைவியோடு பாருங்க. தெய்வ கண்ணீர் கொண்ட பிள்ளை நம்ம மக்கள் மனைவியோட ஐயாவுக்கு பணிவிடை செய்யறோம். எவ்வளவு அழகா செய்யறோம். அப்படிதான் இந்த தர்மபுரி ஆண்டாள் சொல்லி படிச்சு முடிச்சிருக்கோம். ஐயா என்ன கொஞ்சம் வணக்கம் சொல்லுவாங்க. ஐயா தாளக்கிடப்பாறை தற்காலில் வந்து வந்தால்தான் வைகுண்ட மாமனியுடைய காலை பொழுது பணிந்து ஐயாவுடைய அவதாரத்தில் ஐயா நமக்கு அருளிய அகிலத்திற்கு அம்மாவை என்கிற பெரிய திருஏற்றை அந்த நிலையில் ஒவ்வொரு பதிகள் தாக்கங்கள் என்றாலும் அங்கெல்லாம் சென்று அங்கே ஐயாவுக்கு படைப்புடைய அந்த பதிகளை நிர்வகிக்கிற அங்கே கலந்து கொள்ளுகிற ஐயாவுடைய பிள்ளைகளோடு கலந்து மகிழ்வது மற்றற்ற மகிழ்ச்சியான நிகழ்வாகும். ஐயா நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய தகுதி நாம் ஆகமத்தை பெற்றவர்கள் என்கிற நிலைதான். ஒரு காலத்தில் பல்வேறு நிலைகளில் ஐயாவுடைய திருவருகைக்கு முன்னால் நாம் பல்வேறு நிலைகளை சந்தித்திருக்கிறோம். பொதுவாக சொல்வார்கள், கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் பொறுத்து சாதனம் நன்று. இவையெல்லாம் மக்களுக்கு கொடுக்கிற வழிகாட்டுதல்கள். அதான் நம் முன்னோர்கள் அந்த காட்சியத்தை பெற முடியவில்லை. எனவே ஆலயம் பெறுவதற்கு மறுக்கப்பட்ட நாமாக இருந்தபோது ஐயா நமக்காக ஆலயங்களை உருவாக்கினார். அந்த வழியில் இன்று நாட்டு மக்களுக்கெல்லாம் நல் வழி காட்டுவதற்கு ஒரு நல்வாய்ப்பாக
ஐயா வைகுண்டராக உதித்து வந்த இடத்தில் ஐயா வைகுண்ட அவதாரபதி அமைத்து ஐயாவினுடைய வழிபாட்டு முறைகளையும் அகில திரட்டினுடைய நெறிமுறைகளையும் எடுத்துச் செல்லுகிற இந்த பணி நடப்பது உலகத்திற்கு அறிவு சொல்லுகிற, உலகத்திற்கு தெளிவு சொல்லுகிற ஒரு பணியாகும். அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற நிர்வாகத்திற்கு தலைமைப்பதியின் சார்பாகவும் ஐயா வைகுண்டர் அறநெறி பரிபாலன அறக்கட்டளையின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு கடமை. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாமெல்லாம் ஒரு காலத்தில் ஆகமத்தை படிப்பதற்கு அருகதையற்றவர்களாக நடத்தப்பட்டோம். நம்மால் ஆகமத்தை படிக்க முடியாது. அப்படி படிக்கிற ஒருவர் படிக்கிற அந்த ஆகமத்தினுடைய ஒலியை நம்முடைய காது கேட்டுவிட்டால் காதை உண்டாக்குவதற்குரிய கடுமையான தண்டனைகள் எல்லாம் ஈயத்தை பறிச்சு செவிடிலே காதிலே இருந்து காதை செவிடாக்குவதற்குரிய நிலைகள் இருந்ததை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். எனவே நம்முடைய பிள்ளைகள் ஆகமம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக அகில திரட்டு அவ்வாறையை ஐயா வைகுண்டர் நமக்காக அருளினார். இதற்கு முன்புள்ள நிலைப்பாடு 4 யுக கடத்தினார். கிரேதா, திரேதா, துவாபர, கலியுகம். இந்த 4 யுக கணக்குகளில் தான் இந்த நாட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது. ஐயா வைகுண்டர் இந்த உலகம் எப்படி தோன்றியது, அந்த உலகம் தோன்றியதற்கு பிறகு அசுரன் முதல்நிலையாக சிவன் வளர்த்த வேள்வியிலே புரோணியில் பிறந்து அவன் உலகை விழுங்குவதற்கு எத்தனிக்கிற போது கையை பார்த்து அதை விழுங்கிட வேண்டும் என்று நினைக்கிற போது அவரை அழிப்பதற்கு திருமால் வரம் பெற்று 6 துண்டாக வெட்டி அவருடைய உலகத்தையும் 6 துண்டங்களிலே புதைத்து ஒவ்வொரு துண்டங்களும் ஒரு யுகமாக உள்ளது. அப்படி வருகிறது போது நீடிய யுகம், சதுர யுகம், நெடியுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், நிறைவாக தர்மயுகம் என்கிற 4 யுக கணக்குகளை இந்த நாட்டு மக்களுக்கு அறிவதற்காகவும் தெரிவிப்பதற்காகவும் ஐயா ஒரு வரலாறாக சொல்லி கலியன் என்கிற போது உள்ள நிலைமை என்ன, கலியனுக்கு முன்னால் உள்ள நிலைமை என்ன, இந்த கலியனை எப்படி அழிக்க முடியும் என்பதற்கெல்லாம் உள்ள சூழலை சொல்லி அதற்காகத்தான் நாரதர் வைகுண்டராக கடவுளாக உதித்து வருகிறார். எனவேதான் நாம் அகிலத்திற்கு மிக தெளிவாக முன்னுள்ள அசுரர்கள், அது புரோணியில் இருந்து அசுரனாக இருக்கலாம், சூரனாக இருக்கலாம், இரணியனாக இருக்கலாம், இராவணனாக இருக்கலாம், துரியோதனனாக இருக்கலாம். அவர்களுடைய மூர்க்கத்தனத்தை விடவும் இந்த நீசனுடைய தன்மை மிகவும் கொடியது. முன்னின்று கொள்ள மூவரால் இயலாது என்கிற நிலையில் நீசன் படைக்கப்பட்டிருக்கிறார். எனவே நீசனை படைத்ததற்கு பின்னால் அவரை அழிப்பதற்கு திருமால் வைகுண்டராக வருவதற்கு தேர்வு
செய்யப்பட்ட இடம் திருச்செந்தூர். கலியில் பிறந்தவுடன் ஒவ்வொருவராக கலியிற்குள்ளே சென்றுவிடக்கூடாது என்று ஓடி ஒளிவார்கள். அப்படி ஒளிவதற்கு கலைமொழியும் ஞானமொழியும் வருகிற போது வைகுண்டராக நான் வருவேன், இந்த நீச நிலைமையை அழிப்பேன், அதற்கு செந்தூர் சந்தன வாய்ப்புள்ளே இருந்து வைகுண்டமாக வருவேன். அப்படி நான் வருவதற்காக நீ வாய்ப்புள்ளே தவமாக இருந்து கலைமொழி ஞானமொழி ஆகிய 2 மொழிகளையும் தவம் இருக்க சொல்லி வைகுண்டராக வருவதற்குரிய சூழலை உருவாக்கி அந்த வைகுண்டராக உருவாக்குவதற்கு படைக்கப்பட்ட அந்த சடத்தை மாசி 19 திருச்செந்தூருக்கு அழைத்து வர சொல்லி தன்னுடைய தாயாருக்கு கனவுலே சொல்லி அழைத்து வருகிற போது கடற்கரையிலே நின்று கொண்டிருக்கிற திருமால், அவர்களோடு நின்று கொண்டிருக்கிற ஈசன், பிரம்மா, தேவாதி தேவர்கள் எல்லாம் அந்த வைகுண்டராக வருவதற்கு நியமித்த சடலத்தை வர சொல்லிவிட்டு மாவு லட்சுமியை மகரமாக சந்தன வாய்ப்பிலே இருக்க சொல்லிவிட்டு இந்த சடம் வருகிறது. தெருக்களிலெல்லாம் சுற்றி காட்டி ஒளிப்பாட்டி மாறுள்ள புகுத நாட்டி கடற்கரையிலே இருக்கிற போது திருமால் மகரத்துக்குள்ளே செல்லுகிறார். அப்படி செல்லுகிற போது இந்த சடம் உள்ளே அழைக்கப்படுகிறது. பல்வேறு விஞ்சைகளை கொடுத்து குழந்தை பருவத்தை காட்டி மீண்டும் வந்த நிலையை காட்டி வெளியே போக சொல்லுகிற போது அவர் உள்ளே இருந்து கேட்கிறார். இதே நிலையில் போனால் என்னை மக்கள் பல்வேறு விதமாக பேசுவார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது நீ வைகுண்டர், நீதான் இனி எல்லாம், நாதரும் நீ, சிவனும் நீ, எல்லாம் நீ, இனி நீ என்னை பார்த்து கையெடுத்து வணங்கினால் நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன், அந்த அளவுக்கு சர்வ வல்லமை படைத்தவர் நீ என்பதை எல்லாம் சொல்லி வெளியே செல்ல சொல்லும் போது வைகுண்டர் முதலில் திருச்செந்தூர் கடற்கரையிலே தான் காலில் எடுத்து வைக்கிறார். தன்னை பெற்ற தாயை பார்த்து நேற்று வரை அன்னை என நீ இருந்தாய், அதோ வா என்று கடலிலே நடந்த அற்புதங்களை காட்டிவிட்டு ஐயா லட்சணம் நோக்கி நடக்க வருகிற போது முருக பெருமான் ஐயாவுடைய காலடியிலே விழுந்து வணங்கி ஐயாவை இங்கே இருந்தது சொல்லுகிற போது பழைய நிலைகளை எல்லாம் சொல்லி தட்சிணத்துக்கு போகிறார். அந்த தட்சிணத்திலே போய் 10 மாதங்கள் நாட்டு நடப்புகளை பார்த்து அவருக்கு உத்தரவிடப்பட்டிருந்த 6 வருட தரத்தை அவர் சுவாமிகளுக்கு நிகழ்த்துகிறார். அப்படி அந்த 6 வருட தவம் இருக்கிற போதுதான் 5வது வருடத்திலே நீசவண்ணன் ஐயாவை கைது செய்து கொண்டு போகிறார். பல்வேறு கொடுமைகளுக்கு பிறகு ஐயா மீண்டு வருகிறார். வந்ததற்கு பிறகுதான் ஐயா அவர் ஏகம் ஒரு பரமானது. இதற்கு முன்னால் பூலோகத்தில் கலியை அழிப்பதற்கு ஒரு குழுவை உருவாக்க வேண்டும், ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று 7 லோகத்தை எடுத்து 7 கன்னிகளுக்கு குழந்தை கொடுத்து அந்த குழந்தைகளை சான்றோர்களாக்கி அவர்கள் மூலமாகத்தான் இந்த நாட்டில் கலியை உருவாக்குவதற்குரிய ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கி அன்று தகப்பனில்லாத பிள்ளைகளாக இருந்த அவர்களுக்கு அடையாளம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த 7 கன்னிகளை 7 அம்மைமாராக்கி தன்னுடைய மனைவியராக்கி அந்த சான்றோர்களுக்கு நாரணரை தகப்பனாகி காட்டுகிறார். அதற்கு பிறகு 3 கடவுளும் சிவன் பிரம்மா ஆகிய முப்பொருளும் தன்னுடைய அடக்கம் என்பதை காட்டுவதற்காக சிவனாக இருந்து பார்வதியையும் இப்படி பிரம்மமாக
தெய்வமாக இருந்து திருமாலாக இருந்து பிரிந்து இருக்கிற இறை சக்திகளை எல்லாம் தன்னோடு ஐக்கியமாக்குவதற்காக தெய்வ மாதர்களை எல்லாம் மனமுடித்து அவர் நாட்டுக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்களை சொல்லி அதற்கு முன்னால் இருந்த கொடுமைகள் எல்லாம் இல்லாமல் இருப்பதற்காகவும் சமத்துவமாக இருப்பதற்காகவும் மக்களுக்கு அறிவுரைகளை சொல்லி ஐயா நமக்காக தர்மயுக வாழ் பெறுவதற்காக அவர் பள்ளியறையிலே தன்னுடைய பொறுமையை விட்டு ஐயா வைகுண்டம் செல்கிறார். அங்கு போய் நடந்த நிலைமைகளை எல்லாம் கேட்டுவிட்டு அதற்கு சாட்சியாக இங்கே தவம் இருந்து அடையாளம் காட்டிய தலைமுறை நாகமணியிடம் நடந்தவைகளை எல்லாம் கேட்டுவிட்டு ஐயா வைகுண்டனுக்கு மணிமுகன் சூட்டியதோடு அவருடைய நல்லாட்சியோடு நம் தர்மயுக வாழ்வை பெறுவதற்காக உள்ள சூழலை அகிலத்திற்கு அம்மானை நமக்கு எடுத்துச் சொல்லி அதன் மூலமாக பல்வேறு போதனைகளை சாதி ஒரு உணர்வாக நாம் வாழ வேண்டும். ஜாதிக்கு ஒரு நீதி என்பது இல்லை, இனி அனைவரும் சமம் என்கிற ஒரு சமத்துவ நிலைப்பாட்டை அகிலத்திற்கு மூலமாகவும் நம்முடைய வழிபாட்டின் மூலமாகவும் இந்த நாட்டுக்கு உணர்த்தி ஐயா பல அற்புதங்களை செய்து நமக்காக தவறு இருந்து கொண்டிருக்கிறார். இன்று ஐயாவுடைய திரு ஏழு வாசிப்பு நிறைவு பெற இருக்கிற நேரத்தில் அவர் இந்த நாளில் வருகிற ஒரு விருத்தம் நாம் எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டிய விருத்தம். முன்னிலும் பெரியவனாக ஒருவர் உயர் நிகழ்ந்தால் தன்னிலும் பெரியோராக தனித்திருந்து வாழ வேண்டும். என்னிலும் பெரியோர் நீங்கள் யாருடன் தனியும் மேலோர் ஒன்றில ஊற்று வீசும் முப்பதி முகத்து வாழ்வேன் என்கிற விருத்தம் இந்த சமத்துவத்தை மக்களுக்குள்ளே எப்படிப்பட்ட சமத்துவம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது என்னிலும் பெரியோர் நீங்கள் யாருங்கள் தனியும் மேலோர் என்று வைகுண்டர் அவர்களுடைய பிள்ளைகளாகிய நம்மையும் சமத்துவமாக்குகிறார். எனவே இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சமத்துவமாக சமநிலையில் வாழ வேண்டும், சாதி ஒரு நிரப்பாக வாழ வேண்டும். அப்படி வாழுகிற நிலை வந்தால் தர்மயுக வாழ்வு நமக்கு வரும் என்பதை ஐயா சொல்லியிருக்கிறார். ஐயா தான் தர்மயுக ஆட்சி நமக்கு தருவதற்கு உத்தரவாதம் கொண்டிருக்கிறார். லேண்ட் ஆஃப் சேரிட்டிக்காக சண்டை இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆட்சிக்காக சண்டை நடக்கவில்லை. அந்த ஆட்சி இடத்திற்காக நடக்கிற சண்டை முடிகிற போது ஐயாவுடைய தர்மயுக ஆட்சி மலரும். அதை மலரக்கூடிய வகையில் இந்த வழிபாடு நமக்கு உருவாக்கி தரக்கூடிய நடைமுறைகளையும் அகிலம் நமக்கு போதித்து தருகிற போதனைகளையும் ஏற்று அகில வழி நடப்போம். அதன் மூலமாக ஐயா நமக்கு உத்தரவாதம் இருக்கிற தர்மயுக வாழ்வை நாம் பெறுவோம், அதற்கு நாம் முயற்சிப்போம் என்று சொல்லி நாம் பெற்றோம் என்ற நாமது கேட்டவுடன் தான் வந்த சாதியர்கள் நன்றாகும் என்று ஐயா உத்தரவாதம் தந்திருக்கிறார். ஐயாவை அறிந்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்று ஐயாவுடைய திருமலைக்கு வருவக்கூடியவர்கள் எல்லாம் நல்வாழ்வுக்கு உத்தரவாதம் கிடைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதுபோல என் பேரில் முத்திரிகள் இட்டோரே நன்றாகும் என்ற உபதேசத்தை வந்திருக்கிறார். இதுவும் ஒரு உத்தரவாதம். எங்களுடைய வெற்றியில் ஐயாவுடைய திரு நாவல் இந்த உலகத்திற்கு ஒளிகாட்டுவதாக இருக்கும். அதையே தொடர்ந்து நம்முடைய வெற்றிகளை இடுவோம். எனவே ஐயா சொன்ன என் பேரால் முத்திரிகள் இட்டோரே நன்றாவார் என்கிற நிலையில் நாம் நம்மை பார்த்துக் கொள்ள வேண்டும், நல்லது படைக்க வேண்டும். அதற்காக அகில
கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பர்களுக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டும் என்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். அந்த உத்தரவாதத்தினுடைய அடிப்படையில் இன்று ஐயாவுடைய திருமணை ஐயா அவர்களுடைய 58 வாசித்து அவருடைய விளக்கங்களை எல்லாம் கேட்டு மகிழ்ந்திருக்கிற அன்பர்கள், இன்று இங்கே நிறைந்திருக்கிற அன்பர்கள் எல்லாம் தங்கள் இல்லத்திற்கு செல்கிற போது ஐயா அவர்கள் நினைத்ததையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய தாடையை கொடுத்து வணங்கி வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புகள் நிர்வாகிகளுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி ஐயாவுடைய பேரருளால் ஐயாவுடைய திருவிழா வாசிப்பு தொடர்ந்து ஐயாவுடைய அகிலத்திற்குடைய ஒளி உலகுக்கு ஒளிக்கட்டு அதற்கு ஐயாவுடைய அருளுக்கு மீண்டும் ஒருமுறை வேண்டி விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம். ஐயா ஆண்டிருந்து அரசு செய்ய அணிவரை போல நீகம் பூண்டிருந்து இனிது வாழ பூதல மண்போர் மால கமல பூ மாலை மாலை
தீரகலோ நாயகமே சிறந்த மாலே தேசமதில் உமக்கெதிரி தோன்றிச் சென்று நீரமுடன் தோன்றிய கையுடங்கள் தோறும் நிந்தனைகள் படுவதென அறிய சொல்லி இருளே மாதவத்து மாயும் தானும் இத்தனையும் எடுத்துரைக்க இசைவாய் பின்னும் பின்னும் அந்த நாதனுடைய அடியை போற்றி பொன்மானே எனதுடைய தேனே கண்ணே இன்று வரை கோணி உயிர் தந்தை நீரும் ஏழ் பிறவி செய்தவளை செய்து பார்த்தும் நன்னியலே போலிவு காணா வண்ணம் நியாயனடு கேட்டு அவனை தன்னால் பண்ணி பின்னும் உமக்கு எதிரியும் உண்டோ சொல்லும் பெரிய குரு என பணிந்து போற்றினாலே போற்றுமட மயிலான சீதை பெண்ணின் பொன்முகம் பார்த்தருள் புரிந்து புகழ்வாராயம் சாற்றும் எனக்கெதிரி வந்த வாரேதென்று தான் உரைத்தாய் நீ அறிய தன்மையாக கீர்த்தியுடன் நான் உரைத்து தாண்டமாக கிழிமொழியில் இனி எனக்கு கீழும் மேலும் வேற்றுமொரு எதிரி உண்டோ என்று கேட்ட மெல்லி இளம் மாமயில் அமைய மாறின் கேள்வோ மாதேவி கேடு ஈரேழு பூமி மண்ணிலுவர் ஆழிவளர் வரை சூழிதான சீதேவி வரையனகுள் அறியாமாய ஜெகவீர சாலமது எனக்கும் உண்டு பூதேவியென்று வரும் யுகங்கள் தோறும் பிறக்கவே நான் கேட்க புரிந்தார் ஈசர் மாதேயன் பகைவர் வழி குலங்கள் மாய்த்து மறுமன்னர் எதிரில் இல்லா வண்ணம் வாழ்வோம் இனிமேலும் எனக்கெதிரி இல்லை மானே எமது மக்களோடும் கூடி இருந்து வாழ்வோம் மனுவோரோ முனிவோரோ வானலோக மேலோரும் என் வாக்கு வழியே வாழ்வார் இனிமேல் பயந்தேதோ உனக்கு மாறே இளங்குமதில் நீதில் உன்னை இடமே வைத்து பணிமாறும் காலம் முதல் அரசே ஆள்வோம் பகர மனம் வேண்டாம் என பகர்ந்தார் மாயம் மாயனுரை மலர்மதிலே மாது கேட்டு மகிழ்ந்து முகம் மலர்ந்து வாய் உதைத்து நின்று
மகிழ்ந்திட்ட மானமுறை நீ வாழ மறைவாழ இறையவரும் மகிழ்ந்து வாழ உகந்திட்ட மானமுறை நூல் போல் வாழ உம்ப சிவமானுலக மனுவோர் வாழ மாதவத்து தானுரைத்த காண்டங்கள் வையெடுத்து மனுவோர்கள் அறிய மாயம் தாதையும் தாமரையும் தனியில் மீறி தலைத்திருக்கும் சான்றோரில் தர்ம பாலம் நாதனருள் மறவாத ராமகிருஷ்ணர் நாடல் அகமகிழ்ந்து பெற நலமாய் வந்த சீதன் அறிபோவாதம் மனதுள் மோதி செப்பனவே நாதனுரை தொழுதவாறே வாழ கதை வகுத்த நாதன் வாழ வகுத்து எழுதி படித்த குலர் மனுவோர் வாழ வீரான தெய்வ சக்தி மகவார் வாழ வீரமுறை லட்சுமியும் விரைந்து வாழ நாராயணர் அருளால் படித்தோர் கேட்டோர் நல்ல முறை மிக கழிந்து நவின்று கற்றோர் ஆராரும் பெற்றவர்கள் அகமே கூர்ந்து அன்றோழி காலமிருந்தாழ்வார் தின்னம் எல்லாருமே வந்து சாதாத வாழ்வு வேணும் தான் கேட்பாங்க. அதாவது ஐயா சொல்லுவார், தொண்டருக்கு தான் பிறப்பு இறப்பு இல்லை. அப்போ சாதாத வாழ்வுங்கிறது தர்மபுரி வாழ்வு. அந்த தர்மபுரி வாழ்வு எப்படி கிடைக்கும் சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த வருடத்தில் அதுதான் வரும். அதுதான் கொஞ்சம் எல்லாம் கணக்கை சொல்லிட்டு சொல்லணும். இந்த வாசகத்தை எல்லாருமே நீங்கள் படிக்க, எல்லாருமே படிக்கணும் இந்த வாசகத்தை. அப்போதான் நம்ம மனசுல தங்கும். சாத தர்மபுரி வாழ்வு எப்படி கிடைக்கும், அந்த அகிலத்தில படித்தாலே உங்களுக்கு கிடைக்குங்கிறாரு. அதை தான் சொல்லுவார் ஐயா. எல்லாரும் நினைத்தாலே போதும், உனக்கு எல்லாம் வைகுண்டம் கிடைக்கும்னு சொல்றாரு. எல்லளவு ஐயா வைகுண்டம் சொன்னாலே பாவம் பெருன்னு சொல்றாரு. நம்ம பாவத்தில் நம்ம எதையும் பண்ணாங்க. ஐயா சொன்னா ஐயா பேரத்தினார். அதனால இந்த வாசகத்தை நல்லா படிங்க. இந்த வாசகம் முடிஞ்ச உடனே நீங்க மணி அடிங்க. அதுக்கப்புறம் காப்பு சொல்லுவாங்க. காப்பு ஏன் சொல்றோம்னாக்கி இதோட நிறைவு பெறுவதுங்கிறது இல்லை. அடுத்த வருஷத்துக்கு நம்ம துவைக்க வச்சிடும். அப்போ அடுத்த வருஷம் துவைக்க நம்மளும் வரணுங்களா? அப்படின்னு இங்க இருக்கிறது எல்லாருமே இந்த வாசகத்தை படிங்க, காப்பையும் படிங்க. காப்பையும் படிக்கிறது நமக்கு உடல் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். அடுத்த வருஷமே கலந்து வரக்கூடிய வாய்ப்பாக தருவார். கண்டிப்பா தருவார். எல்லாருமே நம்பிக்கையோட படிங்க. இந்த வாசகத்தை முடிஞ்ச உடனே மணி அடிப்பாங்க. நிறைவு பண்ண சாரி படிக்கிற வார்த்தை வரக்கூடாது. நிறைவு பண்ணவர் இந்த வாசகத்தை படிப்போம். நிறைவு பண்ண உடனே நீங்க மணி அடிங்க. அதுக்கப்புறம் காப்பு வந்து எல்லாருமே படிக்கணும். கண்டிப்பா அடுத்த வருஷம் நம்ம ஆயுஷோட நல்லா இருக்கணும். எல்லாரும் வந்து அகில பேச 7 வாசிகள் கலந்து வரணும்னு கேட்காரு. சரி நபித்த அகிலத்திரட்டமானை வன்மை திறமுடனே மனதிருப்பமாக கேட்டோ எண்ணமிந்த நிலையிருந்து ஞானமான இளையவரின் பாதாரத்தியல்பு பெற்று வண்ணம் இந்த தருமபதில் வாழ்வும் பெற்று மக்களுடன் நிலைபெருகி மகிழ்ச்சியாக இன்னமிந்த பாதீரில் சாதா வண்ணம் நீடூழி காலமிருந்து ஆழ்வார் பெண்ணும்
ஐயா தெச்சனா பூமியினுடைய நீதம் செப்பிட துணையாக ஐயா என்று ஞான கேள்வி ஐயா வைகுண்டருக்கு சொல்வார். இப்போ தெச்சனா பூமி அதனுடைய சிறப்பு பரிசு பாலகநாதேவி ஐயா இங்கே வந்திருப்பது உண்மையிலே அந்த தெச்சனா பூமியினுடைய அந்த தாமரப்பு மனம் வீசக்கூடிய அந்த அதனுடைய தன்மையை உணர்கிறேன். ஏன்னா இரு வினையும் தீர்க்கக்கூடிய இடம் சுவாமி ஒரு பெரிய இடம். ஐயா தவம் வந்த இடம். ஐயா பொன்மேனி போடு கண்ணபெருமான் அவதாரத்தில் இருந்த மருத்துவமனையும் தெச்சனா பூமி. இப்பொழுதும் அந்த பொன்மேனியை பாதுகாக்கக்கூடிய இடமும் தெச்சனா பூமி. இந்த 52 அம்மானையும் தெச்சனா பூமியில் தோன்றியது. அந்த தெச்சனா பூமியிலே தோன்றி வளர்ந்து ஐயாவுக்கு பணிவிடை செய்து இங்கே வந்து அவங்க அருகிலே இருந்து திரையீடு வாசிப்பு படித்து பெரிய பாக்கியம். நடந்தால் அறிவால் நடக்கும்னே ஒருவர் அறிய முடியாது ஐயா என்பதன்படி நடந்திருக்கு. நாம் அறிய அறிவோம். ஐயா ரொம்ப சந்தோஷம். இப்படி எல்லாரும் கேட்டு நாம் போய் செய்யலாம். ஐயா வருவாங்க. சிவ 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 சிவா ரகரா ரகா சிவ 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 சிவா ரகரா ரகரா ஐயா சிவ
சிவ சிவ சிவா ரகரா ரகரா சிவ 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 சிவா ரகரா ரகரா சிவ 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 சிவா ரகரா ரகரா ஐயா ஐயா சிவ 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 ரகர ரகர சிவ சிவ சிவ